friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம wheat banana biscuit எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே delicious, crispy and healthy-ஆன ஒரு snack recipe. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு 10 bourbon பிஸ்கட்டோட க்ரீமை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு பழுத்த வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா blend பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணிருங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா ingredients-ம் நல்லா சமமா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு wheat banana biscuit batter சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து ஸ்மூத் பாலா உருட்டிடுங்க. இப்போ இத லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது அழகுக்கு தான். இப்போ இந்த பிஸ்கட்ஸை ஒரு இட்லி தட்டில் வச்சிருங்க. ஒரு கடாயை சூட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சிருங்க. இப்போ இந்த இட்லி தட்டை அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 20 minutesக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான வீட் பனானா பிஸ்கெட் ரெடி ஆயாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதை ரிமூவ் பண்ணி உடனே நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு 1 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வீட் பனானா பிஸ்கெட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.